வணக்கம் நேயர்களே. திடீரென்று உலகிலுள்ள அனைத்து பாவனையாளர்களும் ஆச்சரியப்படும் அளவிற்கு ப்ளூ ஸ்கிரீன் டெத் இடம்பெற்றிருக்கிறது. ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் என்றால் என்ன என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சரியான முறையில் பயனர்களை கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட உலகளவில் 40 கோடிக்கும் மேலான மக்கள் மைக்ரோசாஃப்ட் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த விண்டோஸ் 10 என்பன அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற விஷயங்கள். இந்த நிலையில் திடீரென்று இவர்களுடைய கணினி திரை நீல நிறமாக மாறி ரீஸ்டார்ட் ஆகுகின்ற தன்மையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக இலங்கை, இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த ப்ளூ டெத் ஸ்கிரீன் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக ஒரு ஸ்திரமான சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமல் வாடிக்கையாளர்கள் குழம்பி இருக்கின்றார்கள். இதற்கு சொல்லப்படுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால், இது ஒரு சைபர் குற்றம் இல்லை என்பதை சரியான முறையில் பயனர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய CrowdStrike என்று சொல்லப்படுகின்ற சைபர் இணையதளங்கள் மற்றும் கூகுள், மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களை அதனுடைய இணைய சேவைகளை பாதுகாக்கின்ற ஒரு மென்பொருள் நிறுவனம் சோஃபியா கம்பெனி தன்னுடைய அப்டேட் ஒன்றை செய்கின்ற பொழுதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதாவது அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களை போன்று பல நிறுவனங்களினுடைய இணைய சேவைகளை பாதுகாக்கின்ற நிறுவனம்தான் இந்த அப்டேட்டை மேற்கொண்டிருக்கிறது. CrowdStrike என்று சொல்வார்கள். அவ்வாறு மேற்கொண்டதன் காரணமாகத்தான் அதிகமான பயனர்களுடைய திரை நீல நிறமாக மாறி ரீஸ்டார்ட் ஆகியிருக்கிறது. இதனால் குழம்பி போன பயனர்கள் என்ன நடந்தது, ஒரு சைபர் குற்றம் மேற்கொள்ளப்படுகிறதா, தாங்கள் ஹேக் பண்ணப்படுகிறோமா என்ற மாதிரி பலவிதமான கதைகளை எல்லாம் உலாவிட்டார்கள். ஆனால் இது உண்மையில் ஒரு சைபர் குற்றம் இல்லை என்பதை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. சில வேளைகளில் இவ்வாறான இணைய வசதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த CrowdStrike என்பது தன்னுடைய மென்பொருளை அப்டேட் செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இந்த சம்பவம் பெரும்பாலான பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நடைபெறும் என்றும் நம்பப்படுகிறது. இது சரி செய்யக்கூடிய ஒன்றுதான், எனவே பயம் இல்லை. பொதுவாக நீங்கள் சேவ் மோட்டுக்கு போய் அங்கே நீங்கள் கிளிக் பண்ணி தேவையில்லாத ஃபைலை தேடி பிடிச்சு டெலிட் பண்ணிங்கன்னு சொன்னால் கூடுதலாக 000x1x சொல்லி அவருடைய குறியீடு காட்டப்படுமாம். அதை நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பழைய மாதிரி பாவிச்ச மைக்ரோசாஃப்ட் ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அது ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் காட்டாது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே நேற்று இடம்பெற்ற அல்லது சில அண்மித்த நாட்களாக இடம்பெற்ற இந்த சம்பவமானது உலக பயனர்களுக்கு, நாங்கள் சொன்னது போல 40 கோடிக்கும் மேலானவர்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் பயன்படுத்துகின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரு ஏமாற்றமாக அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியா, அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த பயனர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இது ஒரு சைபர் குற்றம் அல்ல, பயப்பட தேவையில்லை. நீங்கள் சரியான முறையில் சேஃப் மோடுக்கு போய் தேவையில்லாத ஃபைல் எல்லாம் டிலீட் பண்ணிங்கன்னு சொன்னால் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்ற வழிமுறையை சொல்லியிருக்கிறார்கள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினர்கள். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.